சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் எம்பி திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இன்னைக்கு சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவையில கொண்டு வந்திருக்கீங்க. அவர் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கிறீங்க? இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி அடையும் நினைக்கிறீங்களா? பல ஆண்டுகளுக்கு பிற்பாட்டு இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சபாநாயகர் மக்களவையினுடைய சபாநாயகர் என்பவர் தேர்தலில் போட்டி போட்டு தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் ஒரு ஒருமித்த கருத்தோடு தொடர்ந்து சபாநாயகர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து எல்லோரும் நம்பிக்கையும் பெற்றவராக சபாநாயகர் இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் அப்படிப்பட்ட முறை கையாளப்படுகிறது. துணை சபாநாயகர் பதவி பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கு வழங்கப்படுவது ஒரு வழக்கமாக இருக்கும் மக்களவையிலே. அது பாஜக ஆட்சியிலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி. அதுக்கு பின்னால இப்ப மோடி ஆட்சியில் தான் அது மாற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த சூழ்நிலையை பொறுத்த மட்டும் திரு ஓம் பிர்லா அவர்களுடைய நடவடிக்கைகள் கடந்த பிப்ரவரி 22 எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தொடர்ந்து அவரை பேச விடாமல் செய்த அரசுக்கு துணையாக இருந்தது அவர் மேல் நாங்கள் வைக்கின்ற முதல் குற்றச்சாட்டாக பார்த்தோம். பிப்ரவரி 3 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் மற்றும் என்னையும் மற்றும் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செய்த முறையை எதிர்த்தும் பிப்ரவரி 4 நடைபெற்ற நிகழ்விலே அவரை பொறுத்த மட்டுமே மீண்டும் ஒரு முறை பாஜக அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மிக தவறான வார்த்தைகளை முன்னாள் பிரதமர்களை பற்றி பேசியதை அனுமதித்ததையும், அதற்கு பின்னாலே பிப்ரவரி 5 திரு ஓம் பிர்லா அவர்களே காங்கிரஸ் கட்சியுடைய பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பற்றி பேசிய தரக்குறைவான பேச்சுக்களை எதிர்த்து மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்களை இதை பற்றி 4 விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி அவருக்கு வாய்ப்பளிக்காதனுடைய விளைவாக இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே திரு கே.சி. வேணுகோபால் அவர்களும் திரு டி.ஆர். பாலு அவர்களும் டிம்பிள் யாதவ் அவர்களும் மற்றும் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும் கையெழுத்திட்டு அந்த ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டுமே கனத்த இதயத்தோடு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா மீது கொடுக்க வேண்டிய நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் எதிர்கட்சிகளுடைய குரலை முழுமையாக நெறித்து முழுமையாக எதிர்கட்சி உறுப்பினருடைய பேச்சுக்களை பேச விடாமல் வைப்பதற்கு அரசு செய்கின்ற சதிகளோடு சேர்ந்து அவரும் குறைவிருக்கிறார் என்பது எங்களுடைய வருத்தமாக இருக்கிறது. எதிர்கட்சியை பொறுத்த மட்டுமே 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சிக்கு ஏறக்குறைய 290 உறுப்பினர்கள் இருந்தாலும் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் இருக்கிறோம். இது எண்ணிக்கை சம்பந்தப்பட்டதில்லை, இது தார்மீக உரிமை சம்பந்தப்பட்டது. தார்மீக அவருடைய தலைவர் என்ற மக்களவை தலைவர் என்ற மிக முக்கியமான பொறுப்பு சம்பந்தப்பட்டது. நன்றி சார். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி. 119 எம்பிக்கள் கையெழுத்திட்ட தீர்மான நோட்டீஸை எதிர்க்கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்தோம்.